கொடைக்கானல் மணவனூர் வனப்பகுதியில் பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ள சம்பவத்தில் ரேஞ்சர் வனவர்கள் கார்டு உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ளது மணவனூர் வனச்சரகம். இந்த வனச்சரகத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மணவனூர் வனச்சரக பகுதியில் உள்ள 50 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சவுக்கு மரங்களை அகற்றி சோலை மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெறுகிறது. இதேபோல பேரிச்சம், பூம்பாறை வனச்சரக பகுதிகளிலும் பணிகள் நடைபெறுகிறது. சவுக்கு மரங்களை வெட்டி அந்த மரக்கட்டைகள் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்டு விற்கப்படுகிறது. ஒப்பந்தம் எடுப்பவர்கள் வனத்துறைக்கு குறிப்பிட்ட கட்டணத்தை ஏலத்தொகையாக செலுத்த வேண்டும். இந்த நிலையில் குறிப்பிட்ட அளவை விட பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இந்த வனச்சரக பகுதியில் மதுரையைச் சேர்ந்த தமிழ்நாடு வன உயிரின குற்றத்தடுப்பு சிறப்பு பிரிவினரும் திண்டுக்கல் வன பாதுகாப்பு படையினரும் ஆய்வுகள் நடத்தினர். இதுபோல கொடைக்கானல் ஏசிஎஃப் கருப்பையா தலைமையில் ஒரு குழுவினரும் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட வன பாதுகாவலர் முகமது சகாப்பும் ஆய்வு செய்தார். இதில் இந்த மணவனூர் வனச்சரகத்தில் பல லட்சம் மதிப்புள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மணவனூர் வனச்சரகத்தின் ரேஞ்சராக உள்ள திருநிறை செல்வன், மணவனூர் வனச்சரகத்தில் கவுஞ்சி பகுதி வனவராக உள்ள அம்ச கணபதி, மணவனூர் வனவர் சுபாஷ், கார்ட் வெங்கட்ராமன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வனப்பகுதியில் மரக்கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த ரேஞ்சர் வனவர்கள் கார்டு உட்பட 4 பேர் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது கொடைக்கானல் வனத்துறை மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.